Hello friends, welcome to Irod Ammachi Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான நல்ல ஒரு சொரா மீன் வச்சிட்டு நல்ல ஒரு மீன் குழம்பு ஒன்று வச்சிருக்கோம். இதுக்கு தேங்காயே அரைச்சு ஊத்தாம செஞ்சிருக்கோம். அதை எப்படி டேஸ்டா பண்ணலாம்ன்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்க, இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சொரா மீன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த மீன் மேலே இருக்க தோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மணலாக இருக்கும். சாதாரண மீனை நீங்கள் போட்டு அப்படியே டைரெக்டாக குழம்பு வைக்கலாம். ஆனால் அந்த சொரா மீனை நீங்கள் டைரெக்டாக போட்டு குழம்பு வைக்க முடியாது, வேக வைக்கணும். தண்ணியில் ஊற்றி வேக வைக்கலாம், அப்படி இல்லைன்னா இட்லி பானையில் வச்சு வேக வைக்கலாம். இப்போ இந்த மீனை நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த தோலெல்லாம் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இட்லி பானைக்கு அடியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த ஆவியிலேயே நல்லா வேகட்டும். ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ இதிலே ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். பாருங்க, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, அதையும் எடுத்து போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், ஒரு இனுக்கு கருவேப்பிலை எடுத்து இதில் போட்டலாம். இதில் 10 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுருவோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். 2 தக்காளியை, நான் பெரிய தக்காளியை 2 தக்காளியை எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா குழைய வேகணும். டேபிள் ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா இதிலே வதக்கிட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மிளகாத்தூள் வாசம் போக நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ நமக்கு நல்ல மீன் நல்லா வெந்துருச்சு. நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சாச்சு. இப்போ மீன் எடுத்து இதில் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை உரிச்சு எடுத்துடணும், ஏன்னா இதில் எல்லாம் கல் இருக்கும். மீன் நல்லா வெந்தாதான் உங்களுக்கு இந்த தோல் உரிக்கிறதுக்கு வரும். இந்த தோல் பார்த்திங்கன்னா தடியாக இருக்கும், இதில் மணலாக இருக்கும். அதனால சாதா மீன் செய்கிற மாதிரி இதை செய்ய முடியாது. இந்த தோல்லாம் வேஸ்ட்டு தான். இதை எடுத்து போட்டுடலாம். இப்போ இதை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். நல்லா அலசிடணும் அதை, இல்லைன்னா மணல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஒரு 3 வாட்டி தண்ணி வச்சு நல்லா அலசிடுங்க. இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா ஒரு வாட்டி கலக்கி விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம், இப்போ எடுத்து வச்சுருக்க மீனெல்லாம் எடுத்து இதில் போட்டுடலாம்.
பாருங்கள், இப்போ குழம்புல மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு கலக்கக்கூடாது. இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம். இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நல்லா ஜம்முன்னு சூப்பராக நல்லா மீன் குழம்பு வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்ல ஒரு சொரா மீன் வச்சுட்டு நல்லா ஒரு மீன் குழம்பு ஒன்று வச்சுருக்கோம். இதுக்கு தேங்காயே அரைச்சி ஊற்றாமல் செஞ்சுருக்கோம். நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. இதே மாதிரி ஒரு மீன் குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.